திருக்கோவிலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை இடித்து அகற்ற வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் தர்மராஜ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் சுமார் 3000 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அதேபோல் கபிலர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 2000 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த 2 அரசு பள்ளிகளுக்கும் ஒரே ஒரு பொது விளையாட்டு மைதானம் பிடாரி அம்மன் கோவில் சாலையில் அமர்ந்துள்ளது. இந்த விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டு சுமார் 50 ஆண்டுகள் மேல் ஆகியும் இன்று வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவில்லை. இதனால் பழமை வாய்ந்த விளையாட்டு மைதானத்தின் சுற்றுச்சுவர் பல இடங்களில் இடிந்து விழுந்தும், சில இடங்களில் இடியும் நிலையில் சாய்ந்தும் ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் விளையாட்டு மைதானத்தில் உள்ள சுற்றுச்சுவர் பல இடங்களில் விரிசல் அடைந்தும் பொலிவிழந்தும் வருகிறது. கோடை விடுமுறை முடிந்தும் பள்ளிகள் திறக்கப்பட்ட போதும் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து சிதிலமடைந்த சுற்றுச்சுவரை இடித்து அகற்றி புதிய சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் தர்மராஜ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.